சோழகனை ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். நம்ம ஊருக்குள்ளே நுழையும் பொழுது கோவில் இருந்தது. என்ன கோவில் இது? இது மக்கள் மாரியம்மன் சாமி. இது எப்படி இந்த கோயில் உருவாச்சு? இது இந்த எல்லையில் அந்த காலத்திலேருந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு பெரியவங்க அந்த மாதிரி வச்சு மக்கள் மாரியம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சு வருஷத்துக்கு ஒருக்கா நோம்பி போட்டுக்கிட்டு மாரியம்மா நோம்பின்னு கொண்டாடுவாங்க. வேண்டுதலுக்கு உள்ள நிறைய ஆமாம் ஆமாங்க. அதுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சாங்கியம் போட்டு அது அந்த வழியிலெல்லாம் கட்டி தொங்க வச்சுட்டு இருப்பாங்க. எப்படி அந்த திருவிழா எப்படி கொண்டாடுவாங்க? என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்கும்? எத்தனை நாள் கொண்டாடுவாங்க? 3 நாள் கொண்டாடுவாங்க. சரி. ஒரு நாள் 3 நாளைக்கு பக்தியாக இருப்பாங்க ஆளுங்க. பக்தியாக இருந்துட்டு தீர்த்தம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சாமி பூஜை போட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் தோரணம் போட்டு நல்லா இதெல்லாம் அந்த பச்சையாக எல்லாமே தலைகளி எல்லாமே போட்டு மேலே வெட்டி அதுக்கப்புறம் தான் அலங்காரம் பண்ணி லைட் சீரியல் எல்லாம் போட்டு ஒரு 2-3 நாள் நல்லா இருக்கும். நல்லா அருமையாக பண்ணுவாங்க. ஒரு கோயில் தானா? இல்லை, இருக்குது. இன்னும் பெரிய கோயில் இருக்குது. ஸ்ரீ படகல் மாதேஸ்வரன் சாமி சொல்லிட்டு அது பூர்வீகமாக ஆண்டு காலமாக இருக்குதுங்க. அது பார்க்கலாங்க முன்னாடி. ஓகே. அது கோயிலோட அமைப்பு ரொம்ப வித்தியாசமாக சூப்பர் அழகாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா சரியான வியூ இருக்குது. இது ஃபுல்லாக பெரிய செட்டப்லாம் கிடையாது, ஆனால் சூப்பராக வச்சுருந்தாங்க. என்ன வேண்டுதல்னாலும் நடக்குமா? நிறைய பேர் வேண்டுதல், மனிதர்களோட வேண்டுதல் தெய்வத்தை நம்பி தான் இருக்குது. யாரும் நடக்கும் நடக்காது, ஆனால் இது நம்மளோட கஷ்டங்களை முறையிடுறதுக்கு தான் இவங்க வந்து இறைவனை மனிதர்கள் வந்து பாவச்சிருக்கிறாங்க. ஊருக்கு நுழையிறதுக்கு முன்னாடி இங்கே செம்மையான ஒரு வியூ இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த வியூ. சூப்பரான வியூ. கிட்டத்தட்ட ஒரு 12 மலை இருக்குல்ல. நாங்கிட்டு 12 மலைகள் இருக்குது. நேற்று நான் போனால் கத்திரி மலை அங்கே இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். கொடுங்க ஜீவாத. நம்மளோட குறைந்தபட்ச ஆசையை வெளியில் கிளம்பி போகிறப்ப அன்னைக்கு முழுசும் நம்மளோட ட்ரெஸ் கரப்படாமல் இருந்தாலே பெரிய சந்தோஷம்தான். நமக்கு பிடிச்ச காட்டன் மெட்டீரியலில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஃப்ரீயான தரமான சட்டையில தான் காஸ்மோ பிராண்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம புகாரி ஜங்ஷன் நேயர்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டில் 45%, கேஷ் ஆன் டெலிவரிக்கு 40% ஆஃபர் பண்ணி தராங்க. நாங்கள் வந்து சோழகனுக்கு பரம்பரையாக தாத்தா பாட்டும் காலத்துலேருந்து இங்கேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து ஒன்றுமே இந்த இப்போ வண்டி பஸ்ஸு கிஸ்ஸு லாரி கீரு பிக்கப் எதுவுமே இல்லைங்க. இப்போ ஒரு 2 வருஷத்துலேருந்து ஏதோ ஒரு ரோடு போட்டாங்க, அது போயிடுச்சுங்க எல்லாம். இந்த ஊரில் வந்து ஒரு 200 குடும்பம் இருக்குதுங்க. 200 குடும்பம் இருக்குது. ஒரு 700 பேருக்கு மேலே மக்கள் தொகை இருக்குதுங்க. அந்த மக்கள் தொகை வந்து வேலை வாய்ப்புன்னு பார்த்தோன்னா ஒரு 3 மாதம் வெள்ளாமை மழை காலத்தில் மட்டும். அதுக்கப்புறம் 9 மாதம் வெளியில் தான் வேலை. அந்த வேலையெல்லாம் போக்கலாம். எஸ்டேட்டு, அப்புறம் அந்த கார வேலை, வீட்டு வேலை, காங்கிரீட் வேலைக்கு, அப்புறம் கல்குவாரி, இதை மாதிரி வேலைக்கெல்லாம் போயிடுறாங்க மக்கள். இப்போ வந்து பிபிஜி குணசேகர் சாருன்னு ஒருத்தர் வந்தாருங்க. அவங்க வந்ததுக்குள்ள இருந்துட்டு இப்போ ஒரு அளவுக்கு வந்து நாங்கள் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த ஆரி விதைச்சி இந்த ஆரி தான் நம்மளுக்கு 3 நேரத்துக்கு உணவுப் பொருள்களும் இந்த ஆரி தானுங்க. இது எங்கள் ஊருக்குன்னு வார்டு நம்பர் இருக்காங்க, பஞ்சாயத்து செக்ரட்டரி தலைவர் இருக்கிறாருங்க. அது 2 இதே ஊர் தாங்க. இதே ஊராக இருந்தாலும் இந்த மக்களுக்கு இந்த குறை தீர்க்கணும் அப்படின்றது அத்தியாவசியமான தேவைகள் என்னென்னு செஞ்சுருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஒரு வேலையும் செய்யலைங்க. இதுக்கு போகலாக நம்மளுக்கு எல்லாம் பூரா இது ஆரி வந்து அரிக்கணும் அப்படின்னாக்கா இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் எங்கள் பர்கூர்னு ஒரு ஊர் இருக்குதுங்க, துருஷ்ணாபாளையம். 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க சார். இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தலை சாமியாக கொண்டு போய் அங்கே அரைச்சி கொண்டாந்து இங்கே சோறாக்கு தின்னுட்டு இருந்த களிச்சாஞ்சி. இப்போ வந்து எப்படியோ அந்த ஐயா வந்து யாரோ கண்டுபிடிச்சி கொண்டாந்து இந்த மில்லு வைக்குங்காட்டி இப்போ அந்த ஆரியை இங்கேயே நேம்பி இங்கேயே அரைச்சிக்கிறாங்க சார். எல்லாம் இந்த ஊருக்காருக்கு மக்களும் இது ஆரி அரைக்கிற வேலை மட்டும் ஒன்று நம்மளுக்கு நல்லா வசதியாகிடுச்சுங்க. இப்போ பரவாயில்லைங்க. ரேஷன் பொருள் வந்து பர்கூரில் இருக்குதுங்க. பர்கூர்லேருந்து வந்து இங்கே ரேஷன் கடையும் இல்லைங்க. ரேஷன் கடை வந்து நடமாடும் ரேஷன் கடை மாதிரி வச்சு ஒரு இடத்துல கொண்டாந்து ரேஷன் அரிசி மட்டும் போட்டு போகிறாங்க. அதுவும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குதுங்க. ஒரு ஆளும் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் தூக்கிட்டு தான் போக வேண்டியது இருக்குதுங்க. அது அந்த ரேஷன் கடையை வந்து ஒரு 3 இடத்துல வந்து பிரித்து கடை ஒரு இடத்துல நம்பர் போட்டாலும் 3 இடத்துல போடுற மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க. நிறைய எம்எல்ஏ கிட்ட இந்த மாதிரி நிறைய இடத்துல பேசியிருக்கிறோம். இதப்போ உங்களுக்கெல்லாம் அதுக்குண்டானதை ஏற்பாடு பண்ணிடுறோம்
ரேஷன் கடை போட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடமும் பார்த்துருக்குறாங்க. இடம் பார்த்து இன்னும் அந்த வேலையும் நடக்கலை, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன குறைனாக்கா, ஐயா கொஞ்சம் மின்சார வழி கொஞ்சம் எல்லாம் அங்கங்கே கட்டுப்பாடு இருக்குதுங்க. அது இல்லைங்க. இப்போ ரோடு சரி இல்லைங்க. இப்போ வந்து உடம்புக்கு சரியில்லைனாலுமே இங்கேருந்து திருப்பி எங்கள் பர்கூர் போனால் தானுங்க. இந்த மழைக்காலம் ஒரு 2-3 மாதத்துக்கு தண்ணிக்கு எப்படியோ அங்கங்கே எடுத்துக்கிறாங்க ஊற்று பறிச்சு. இந்த 3 மாதம் கழிச்சிடுச்சுனாக்கா தண்ணியே இல்லைங்க. 3 கிலோமீட்டர் தூரத்தில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் 2.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகணுங்க தலைசாமியாக. இங்கேருந்து கொண்டு போய் அந்த கரெக்ட்லேயே அந்த மேட்டில் கொண்டு போய் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோங்க. தண்ணிக்கு தான் பயங்கர கஷ்டங்க. இந்த சோழகனை கிராமத்தில் வந்து கடந்த 2021 11வது மாதத்தில் 3ஆம் தேதி கிராம சபை அமைச்சாங்க. 2006 வன உரிமை சட்டம்ன்ட்டு. அதிலிருந்து சில தீர்மானங்கள் போட்டோம், கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம். அந்த கவர்மெண்ட் சார்பில் வந்து ஏகப்பட்ட வேலைகள் செய்கிற மாதிரி இப்போ தான் அதிகாரிகளே வந்து இந்த சோழகனை கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சி வேலை பார்க்கக்கூடிய திறமையை வளர்த்துட்ருக்குறாங்க, வந்துட்டுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இருக்குது. அது இல்லாத ஊடு இப்போ கவர்மெண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் ஊடு வந்திருக்குதுங்க. இன்னும் பாதி பேருக்கு பட்டா வரலைங்க சார். இப்போ பாதி பேருக்கு கொடுக்குறேன் தாரை எழுதி போட்டிருக்கிறோம். அது வரேன்னு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது கூடிய சீக்கிரத்தில் பட்டா கொடுக்குறது, லேண்டு பட்டா ஒவ்வொரு ஆளுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அது ஒரு 23 பேருக்கு சமுதாய உரிமைன்னு சொல்லிட்டு இந்த வனத்தில் வந்து சிறுவன மகசூல் இருக்குங்க. புளி, கடுக்காய், நெல்லிக்காய், பூசங்காய் அதை மாதிரி பொருளெல்லாம் வனத்தில் ஏகப்பட்டது அழிஞ்சு வேஸ்ட்டாக மண்ணிலேயே போயிட்டுருக்குதுங்க. அந்த பொருளை வந்து எடுத்து இவங்க உபயோகப்படுத்தி விற்பனை பண்ணி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றது அந்த 2006 வன உரிமை சட்டத்தில் இருக்குதுங்க. அந்த சட்டத்தில் இருந்தாலும் அதை கொடுக்கறதுக்கு வனத்துறை, இந்த மாதிரி வருவாய்த்துறை, இந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக தீர்மானமாக போட்டு இந்த கிராம சபை முடித்து கிராம சபையிலேருந்து எஸ்டிஎல்சின்ட்டு இருக்குங்க, ஆர்டிஓ தலைமையில், அந்த கூட்டத்துக்கு அனுப்பி டிஎல்சிக்கு வந்து அனுப்பி வச்சுருக்கிறோம். ஆஸ்பத்திரிக்கு போகணுமுன்னாங்க சார். இங்கேருந்து ஏதோ ஒரு தடை இருக்குங்காட்டி ஃபோன் போட்டால் வண்டி வந்துட்டு இருந்துச்சு, போட்டு இருந்தாங்க சார். இப்போ அதுவும் இல்லைங்க சார். ஆஸ்பத்திரிக்கு போனால் தூக்கிட்டு போனால் தொட்டில் கட்டி இப்போ தடை மேலே பூரா இந்த மலையிலலாம் அடிச்சிட்டு போயிடுச்சுங்க. தடமே இல்லைங்க. ஏதோ வண்டி வர மாதிரி கூட இல்லைங்க. ஏதோ சின்ன வண்டியாக இருந்தால் வரலாம். அதுவுமே டயர் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால அது அந்த கல் குழியில் மேட்டில் ஏற வராதுங்க. எல்லாம் பூரா தலைசாமியாக கொண்டு போய் ஆஸ்பத்திரி சீரியஸாக கொண்டு போகணும்னாக்கா அர்ஜென்ட்டுக்கு நம்மளுக்கு வண்டி கிடைக்காதுங்க. துருவா தலைசாமியாக எடுத்துகிட்டு போய் தொட்டில் கட்டி அந்தாண்டி இந்தாண்டி பின்னாடி முன்னாடி தட்டில் கொட்டி தூக்கிட்டு போய் தான் பர்கூருக்கு போய் சேரணுங்க. பள்ளிக்கூடம் மாதிரி இப்போ 2-3 முதல்ல பயங்கரமாக கண்ட்ரோல் இல்லாத இருந்துச்சுங்க சார். இப்போ வந்து ஒரு 2 மாதத்துலேருந்து 2 மாதம் கூட இல்லை, ஒரு 1.5 மாதம் தான் இருக்கும். அதுவும் குணசேகர ஐயா வந்து பள்ளிக்கூடம் மேலே வந்து படிப்பே சரியில்லை, இப்போ 10 வருஷத்துலேருந்து ஒரே ஒரு பசங்களை பேர் கூட போட தெரியாது இருக்குதுன்னு சொல்லி அவர் போய் ரிப்போர்ட் கொடுத்து இப்போ ஒரு 4 டீச்சரு 8 மாதத்துக்கு அச்சாமேலே இப்போ போட்டிருக்கிறாங்க புதுசாக. இருந்தாலும் அவங்க வந்து இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. இதுலேருந்து மேலே தான் என்ன ஆகுதுன்னு தெரியல. எங்கள் ஊர் மக்களுக்கு 10 வருஷம் கழித்து எப்படி இருக்கணும்னா, குடி தண்ணீர் முழுமையாக நீக்கிடணும், வீடு வசதிகள் எல்லாமே நல்லா இருக்கணும், போக்குவரத்து வசதி நல்லா இருக்கணும், குடிநீர் பிரச்சனை மொத்தத்தில் நீக்கணுங்க. எங்களுக்கு விவசாயத்துக்கு போர் போட்டு தரோம், அது போட்டு தரோம், இது போட்டு தரோன்னு சொல்லி கிட்டத்தட்ட போர் மட்டும் ஒரு 25 போர் போட்டிருப்பாங்க. ஒரு போர்லேயும் தண்ணி இல்லைங்க. மக்கள் குடிக்கிற தண்ணீர் மட்டும் இருந்தால் போதுங்க. அந்த அளவுக்கு எதிர்பார்த்து சித்திரை மாதம் மேலே வந்துருச்சுன்னா தண்ணியெல்லாம் சுத்தமாக இருக்காதுங்க சார். நாங்கள் போய் ஏதோ இந்த கேட்டோன்னாக்கா சரி நாங்கள் செஞ்சிடுறோம், முடிச்சிடுறோம், ஏதோ ரெகுலேஷன் டைமில் கேட்போம். எல்லாம் ஊருக்காரெல்லாம் சேர்த்து கேட்போம். சரி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றோம், பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரோடு போட்டுடுறோம், பஸ் சின்னதாக ஒரு பஸ் மினி பஸ் போடுறோன்னு எல்லாம் சொன்னாங்க. அங்கே போய் அங்கே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸில் அந்த ரோடு மேலேங்க சார் இந்த அப்படியே தான் இருக்குது. பலப்படி எப்படி இருக்குது அப்படியே தான் இருக்குதுங்க. ஓட்டு கேட்கறதுலாம் மேலே வருவாங்களா? எல்லாம் பூரா எல்லாம் ஓட்டு கேட்குறதுக்கு எல்லா கட்சிக்காரரும் இங்கே தான் வர்றாங்க. எல்லாம் அண்ணா ரோடு போடுங்க, ரோடு போட்டு தரேன், வீடு கட்டி தரேன், உங்களுக்கு தண்ணி வசதி செஞ்சு தரேன், உனக்கு குடி நீர் வசதி டேங்க் கட்டி தரேன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. போர் போட்டு தரேன், அது போட்டு தரேன்னு தான் சொல்கிறாங்க சார். ஏன்னா கேட்டால் இது ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஏரியா, இந்த செட்டில்மெண்ட் ஏரியாவுக்கு வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எலெக்ஷன் டைமில் வந்து ஓட்டு கேட்குறதுக்கு இதுக்கு என்னென்னா அது கரெக்டாக வந்து வாங்கிக்கிறாங்க. எல்லாருக்குமே ஓட்டர் ஐடியை மட்டும் வாங்கி கொடுத்துருவாங்க. மற்ற இந்த ஆதார் கார்டு இருக்குதா, ஜாதி சான்று இருக்குதா, ரேஷன் கார்டு இருக்குதா, அப்புறம் இந்த மாதிரி வருமான சான்று இருக்குதா, இந்த மாதிரி அத்தியாவசியமான தேவைகளை வந்து வாங்கி கொடுக்கணுன்னா இப்போ வந்து குணசேகர ஐயா வந்து கொஞ்சம் வீடு கவர்மெண்ட்லேருந்து வீடு கொடுத்தாங்க சார். அந்த வீடு கொடுக்கறதுக்கு அங்கங்கே தடை இல்லாத அப்படியே நின்று இருந்தது. அந்த ஐயா வந்து ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள மாதிரி ஆளுங்களை பிடிச்சி
அந்த ஊருக்கு ஒரு 2-3 இடத்துக்கு ரோடு போட்டு கொடுத்தாருங்க. இப்போ எனக்கே பார்த்தோன்னாக்கா நாங்கள் என் தாத்தா பாட்டு காலத்துலேருந்து இங்கேயே தான் பள்ளிக்கூடத்து பக்கத்துலேயே இருக்கிறோம், 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கிறேன். எனக்கே ரோடு இல்லைங்க, எனக்கு 2 வீடு வந்துச்சுங்க, இன்னும் கட்ட முடியலைங்க. இங்கே இருந்தால் தலைச்சமையாக தூக்க முடியாதுன்னு சொல்லி நானே கட்டலைங்க. அப்படி இப்போ ரோடு போட்டவங்களுக்கு வந்து எப்படியோ வீடு கட்டிட்டாங்க, அவங்களுக்கு குடிநீர் வசதி இல்லைங்க. தண்ணியெல்லாம் திருப்பி இங்கேருந்து சமதிக்கு கொண்டு போனாதாங்க சார். இப்போ உங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனைக்கு சொன்னீங்க, ஒரு 2-3 கிணறு பார்த்தேன். ஆமாங்க. தண்ணி இருந்துச்சு, அது எப்படி உருவாச்சு? இல்லைங்க, 2-3 கிணறு இல்லைங்க, கிணறு இருக்குது, 2 கிணறு மட்டும்தான் இருக்குதுங்க. அது 2 கிணறு கிட்டத்தட்ட அது பஞ்சாயத்து எங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி கொடுத்த 2 கிணறு. மற்ற இடத்துலலாம் வந்த அரசியல்வாதிங்க எல்லா பஞ்சாயத்து தலைவர் பல பேர் மாற்றி போயிருக்கிறாங்க. இந்த ஊருக்கு வந்து வெறும் போர் மேலே மட்டும்தான் கவனம் செலுத்துகிறாங்க. அந்த கிணறு வெட்டி கொடுக்கணுன்றது அக்கறை வர மாட்டேங்குதுங்க. ஏன்னா போருனா தண்ணி கிடைக்கிது, ஒரு டைமில் ஓடி போயிடுது. ஆனால் இந்த கிணறு வெட்டிட்டோம்னா கிணறுல எப்போவுமே வந்து ஒரு ஊற்றுக்கு பதிலாக 4 ஊற்று கிடைக்கும். அதுக்கு வந்து ஒரு தண்ணீர் புறணமைப்பு இயக்கம் சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க, ஊர் கிணறு புறணமைப்பு இயக்கம். அதுக்கு நம்ம விபிஜி ஐயா கொஞ்சம் அறிமுகப்படுத்தி அவங்களையும் பேச வச்சு அவங்களையும் வர சொன்னாங்க. மஞ்சுரி அப்புறம் இவர் சிவராஜன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் அதில் கொஞ்சம் பொறுப்பெடுத்து வேலை பார்ப்பாங்க. ஊர் கிணறு தமிழ்நாடு முழுவதும் ஊர் கிணறு சுத்தம் பண்ணுற புறணமைப்பு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களையும் கூப்பிட்டாங்க. எங்கள் ஊரில் ஒரு 4-5 கிணறு இருக்குதுங்க, கொஞ்சம் அந்த பழைய கிணறாக சுத்தம் பண்ணி கொடுங்க. ஏகப்பட்ட கிணறு இருக்குது, அந்த கிணறை வந்து தூர்வாரி இல்லை சரி ஏகப்பட்ட போர் போட்டு எங்கேயுமே தண்ணி கிடைக்கலைங்க, அந்த கிணறாவது தூர்வாரி கொடுங்க அப்படின்னு கேட்டோம். அவங்க வந்து சரி ஒரு கிணறு தூர்வாடுறோம், அதுக்கப்புறம் மித்த 3 கிணறு 4 கிணறும் தூர்வாரி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வனத்துறை வந்து ஏகப்பட்ட தடங்கல் பண்ணிடுச்சு. ஏன்னா கிணறுல தூர் வாரணும்னா யாரை கேட்டு வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரேஞ்சர் சார் அவர் ஏகப்பட்டதை பேசிட்டாருங்க. அதுக்கப்புறம் அவரையும் பேசி லெட்டர் கொடுத்து டிஎஃப்ஓவுக்கு பேசி கன்ஸ்பெக்டருக்கு அவர்கிட்டலாம் பேசி மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் கிணறு குடிக்கிற தண்ணி ரெடி பண்ணால் ஏன்ப்பா அதுக்கு தடங்கல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கிணறும் பார்த்து இப்போது மக்கள் நல்லா இருக்குது, தண்ணியும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிணறு எத்தனை நாள் இருக்கும் தூர் வரனாங்க? அது கிணறு வந்து ஒரு 20 நாள் தூர் வரனாங்க. 20 நாள்? ஆமாம். ஆனால் ஊருக்காரங்க தான் வேலை பார்த்தாங்க. ஊருக்காரரே தான் வேலை வச்சாங்க. இந்த ஊருக்காரருக்கே சம்பளம் கொடுத்து இந்த ஊருக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஆகிப்போச்சு அன்றைக்கி. ஆனால் அதுக்கு கொஞ்சம் கிளியெல்லாம் அடித்து கொஞ்சம் ஆழம்படுத்தி ஒரு அளவுக்கு ஆழம் பண்ணியிருப்பாங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 ஊற்று தன்னப்பிள்ளைய வந்துருச்சுங்க தண்ணி. சோழகிரியோட பிரச்சனையில் மிக முக்கியமான பிரச்சனை தண்ணி பிரச்சனை சொல்லிட்டு இருந்தார். ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு விரும்பினா என் ஊர் தண்ணி பிரச்சனை இல்லாத ஒரு ஊராக இருக்கணும்னு விரும்பினார். ஸோ அடிக்கடி ஏற்கனவே அவங்க ஊர் கிணறுன்னு சொல்கிற அமைப்பு மூலமாக இங்கே இருக்க கிணறுகளை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. 2 கிணறு ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே இந்த ஊர் மக்களோட உதவி மூலமாக ஊர் கிணறு அமைப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களோட தேவை என்னவாக இருக்குன்னா, ஒரு 2 கிலோமீட்டருக்கு தண்ணி சுமந்துட்டு போகிறாங்க இல்லையா, அதுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு மோட்டர் வசதி வச்சு பைப் லைன் வச்சு கொடுத்தாங்கன்னா அது சரியாயிரும்னு சொல்கிறாங்க. அதுக்கான பட்ஜெட்டாக அவர் கிட்டத்தட்ட ஒரு 50,000 சொல்கிறாரு. 50,000 தான் பண்ணி முடிச்சிடலாமா? 50,000 தான் ஒரு நீர் மோட்ரு ஒன்று வாங்கலாங்க. சரி, நீர் மோட்ரு வாங்கிட்டு ஓஸ் பைப் வாங்கிடலாம். கரண்ட் அங்கே இருக்குது, கரண்ட் அங்கேருந்து அந்த இடத்துல ஏற்றி விட்டோன்னா அங்கே ஒரு டேங்க் இருக்குது, அந்த டேங்க்கு ஏற்றிட்டு அங்கேருந்து கூட வீட்டுக்கு நம்ம கனெக்ஷன் பண்ணி பைப் லைன் போடணும்ல. பைப் லைன் போடணும். ஆமாங்க, அதுக்கு தனியாக பைசா ஆகும்ல. அதை ஓஸ் கீஸ் வாங்கி போட்டு வேண்டியது என்னங்க பண்ணுறது? நார்மல் ஓஸ் வாங்கி போட்டுறீங்க. ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஓஸ்க்கு வாங்கணும், மைக் போகணும், சரி ஒரு 1 லட்ச ரூபாய் கிட்ட அந்த பட்ஜெட் ஆகும் போல் தெரியுது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா தாராளமாக சேனல் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே புகாரி ஜங்ஷன் சேனல் தொடர்ந்து எளியவங்களோட வாழ்க்கையும் வாழ்வியலையும் அவங்களோட சிக்கல்களையும் சவால்களையும் ஆவணப்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அந்த வகையில் சோழகனை மக்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புன்னு நினச்சிங்கன்னா சேனல் மூலமாக கான்டாக்ட் பண்ணலாம். மறக்காமல் சேனலை தொடர்பு பண்ணுங்கள்.